ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் ஜெகநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வீராணை ஏரிக்கு மீனுக்கு வந்திருக்கேன். டெய்லி தான் மீனுக்கு வரேன். இன்றைக்கி வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ தற்போது நிலைமை என்னன்னாக்கா, வீராணை ஏரியில் வந்து இப்போ சித்திரை மாதம் வரப்போகுதுங்களா, தண்ணி வந்து நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் லெவல் வந்து கம்மியாகிட்டே வருது. இது வந்து எப்படி கம்மியாகுதுனாக்கா, அந்த விவசாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி திறந்து போகுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, சென்னைக்கு வந்து குடிநீர் போகுது. குடிநீர் போகிறதே வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தண்ணி வேகமாக வடிகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் மீன்லாம் வந்து ஒன்றும் அதிகமாக கிடைக்கல. தண்ணி நிறையா இருக்கும்போதோட கெண்டை மீன், வாளை மீன் அப்படி கிடச்சிது. இப்போ ஒன்றும் அதிகமாக கிடைக்கல. காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். காலையில் வந்து இங்கே லால்பேட்டை ஒரு பகுதியில் வீசினேன். சின்ன சின்ன மீன்லாம் முட்டிச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு இடம், மாற்று இடம் வந்து வீசினேன். மணி என்ன ஆகுது, மணி 3 ஆக போகுது என்னன்னு. மீன்லாம் ஒன்றும் கிடைக்கல. இப்போது தற்போது நிலைமை வீராணை ஏரி எப்படி இருக்கு? இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கந்தகுமாரத்துக்கும் கலைமலைக்கும் இடையில இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் தான். இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை வந்து ஒரு அடி தான் தெரியும் வெளியில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லெவல் வந்து ரொம்ப தண்ணி குறைஞ்சிருச்சு. பாசியாக தெரியுது பாருங்கள், அதை வரைக்கும் வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு. ஆனால் வந்து நாளுக்கு நாள் வந்து தண்ணி குறைய வந்து மீன்லாம் வந்து ஒன்றும் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன ஆச்சு, ஏரி நிறையா இருந்த மீன்லாம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும், நம்ம தண்ணி கம்மியாக தான் வந்து மீன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ மீனே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. போய் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து செலவு பண்ணிட்டு போகிறோம். ஒன்றும் வந்து அதிகமாக மீன் கிடைக்கல. சில பேருக்குலாம் வந்து ஒரு இடத்துல வந்து போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் மீன் கிடைக்கிது. தண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. இப்போ வந்து இந்த ஓரம் மாதிரிலாம் அந்த பாசியாக தெரியுது பாருங்கள், அதெல்லாம் நின்னாக்கா வந்து திட்டக்கிட்ட வந்து இந்த பாசியாக தெரிகிற இடம் வந்து இடுப்பளவு இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிலைக்காது. இப்போ வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கும். ஓரம் மாதிரிலாம் வந்து வீசுகிற அளவுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் இந்த மீன் கிடைக்கல.